சுயநல விருப்பங்களுக்கு செத்து இறை சித்தத்துக்கு வாழ்வதுதான் உண்மையான சீடத்துவம் என்பது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் அன்றி அது பயனில்லாமல் போகிறது. இங்கே மடிதல் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. மடிதல் என்றால் என்ன? அழிதல் அல்ல, அழிவு அல்ல. டையிங் டு செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் உடலின் மரணத்தை மட்டும் இந்த வார்த்தை குறிக்கவில்லை. சுயநலத்தினுடைய அழிவு கூட ஒரு மடிதல் என்றுதான் அர்த்தமாகும். சுயநலம், பேராசை, இவற்றிற்கு நாம் சாகும் பொழுதெல்லாம் நாம் மடிந்து போகிறோம். இன்றைய நாளில் நாம் ஒரு விழா கொண்டாடுகிற திருத்தொண்டரான புனித லாரன்ஸ் அவர்களின் விழா. ரோமை திருச்சபையில் முதன்மையான திருத்தொண்டராக இருந்தவர் இவர். இவரே ஒரு சிறந்த கோதுமை மணியாக மடிந்தவர். இவருடைய மடிதலால் திருச்சபையினுடைய விசுவாசம் எழுச்சி அடைந்தது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு வளர்ந்தார்கள். நெருப்பில் வெந்து தன்னை மடித்து கொண்டார். அந்த மடிதல் தான் திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறியது. பொதுவாக கோதுமை மணி என்பதை சொல்லுகிறோம். அது ஒரு விதை தான். எந்த ஒரு விதையாக எடுத்துக்கொண்டாலும், இங்கே நற்செய்தியிலே கோதுமை மணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விதையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த விதை இயற்கையிலேயே சில மாறுதல்களை கொண்டது. மண்ணுக்குள்ளே ஒரு விதையை புதைத்து விட்டோம் என்று சொன்னால், விதை 2 வகையான இயற்கையான இயல்புகளை செய்யும். தோற்றம் அழியும், டிசொல்யூஷன். அதனுடைய விதையினுடைய கடினமான வெளிப்புற பகுதியானது பூமியினுடைய ஈரப்பதத்தினால் அதனுடைய வெளி தோற்றம் அழியும். இது முதல்ல நடக்கும். அந்த வெளி தோற்றம் அழியவில்லை என்றால் விதை முளைக்காது. இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார்கள்? உள் ஆற்றல் வெளிப்படுகிறது. லிபரேஷன் அப்படிங்கிறாங்க. உள் சக்தி, லிபரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, முளைக்கும் சக்தி, லைஃப் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. முளைக்கும் சக்தி அடுத்தது வெளிவருகிறது. இது ரெண்டுமே எந்த ஒரு விதைக்கும் இயல்பாக நடக்கிற ஒன்று. நம்முடைய சுயத்துக்கு நாம் சாக வேண்டும், மடிதல் வேண்டும். அதுதான் கோதுமை மணி மடிதல் குறித்து சொல்லுவது. காந்தியை பார்த்து ஒரு முறை கேட்டாங்களாம், இந்த தேசத்திற்காக நீங்கள் இவ்வளவு உங்களையே வருத்தி கொள்கிறீர்களே, உங்களையே சாகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் கொடுத்த பதில் மிக உயர்ந்த உன்னதமான பதிலை கொடுத்தார். உன்னை உருக்கிக் கொள்ள நீ தயங்கினால் உன்னால் ஒருபொழுதும் பிறர் இருளை போக்கும் மெழுகுவர்த்தியாக மாற முடியாது அப்படிங்கிறார். தன்னை இழக்காதவன் இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு ஆக்கத்தையும் கொடுக்க முடியாது. ஆக இழத்தல், மடிதல் என்பது உண்மையில் அழிதல் அல்ல, அழிவு அல்ல. அது உருவாக்கும் சக்தி. அதிலிருந்து வாழ்க்கை, அதிலிருந்து தான் வாழ்க்கை இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு விதை அப்படியே இருந்து விட்டதென்றால் அது ஏதோ ஒரு விதத்தில் உணவாக போய்விடும். ஆனால் அது மடிந்தால் அதிலிருந்து இன்னும் பலவிதமான விதைகள் வரும், வளர்ச்சி வரும்.